உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணே, அந்த ஃபேக்டரி விஷயத்துக்கு பசங்களை கூட்டிட்டு போற பஸ் போயிடுச்சா? அந்த பஸ் முன்னாடியே போயிடுச்சேப்பா. இந்நேரம் பாதி தூரம் போயிருக்கோம். என்ன ஆலியா நீ? அட போப்பா, இப்போ வந்து கேட்குற. சரி, நான் வரேன்ப்பா. நான் சொன்னல, கேட்டிங்களா? பஸ் போயிடுச்சாமா? ஐயோ, பஸ் போயிடுச்சே. இப்போ என்ன பண்றது வேலு? நான் எப்படி போறது? இப்போ வந்து எப்படி போறதுன்னு கேளுங்க. முன்னாடியே கிளம்புங்கன்னு சொன்னதுக்கு நீங்க தானே 10 மணிக்கு எடுப்பாங்கன்னு சொன்னீங்க. சாரி வேலா, எனக்கு 10 மணின்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு, அதான் அப்படி சொல்லிட்டேன். ஏ வேலா, உன் கூட பைக்ல போனா நான் காலேஜ் பஸ்ஸையே மிஸ் பண்ணேன். இத கூட புரிஞ்சுக்க முடியலையா? சொல்லுண்ணே. ஆனந்தி, காலேஜ்ல இருந்து பஸ் கிளம்பி கரெக்டா எவ்வளவு நேரம் ஆகுது? இப்போ எந்த இடத்துல இருக்கீங்க? அது 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுதுண்ணே. ஆமா, வள்ளி எங்க? அவ ஃபேக்டரி விசிட்க்கு வரலையா? நான் அவங்களுக்காக தான் கேட்டுட்டு இருக்கேன். டைமிங்க தப்பா சொல்லி என்ன குழப்பி விட்டுட்டாங்க, அதனால தான் லேட் ஆயிடுச்சு. அண்ணே, பேசாம அவளை லீவ் போட்டு சொல்லு. இனிமே வர்றதெல்லாம் வேஸ்ட். நீங்க வர்றதுக்குள்ள பாதி ஐவி முடிஞ்சிரும். சரி, நீவே நான் பாத்துக்கிறேன். மேடம், உட்காருங்க. என்ன பண்ண போற? நானே டிராப் பண்றேன் மேடம், ஏறுங்க. வேண்டாம், தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காத வேலா. உன்னால கரெக்ட் டைமுக்கெல்லாம் போக முடியாது. வேண்டாம், விட்டுரு. நாம வீட்டுக்கே போயிடலாம். யாரால முடியாதுன்னு சொன்னீங்க மேடம்? இந்த மாதிரி சாகசெல்லாம் பண்ண தெரியாம இல்ல, பண்ண கூடாதுங்கிறதுனால தான் எதுவும் வெளியில காட்டிக்கிறது கூட இல்ல, புரியுதா? நீங்க முதல்ல வண்டியில உட்காருங்க, கரெக்டான டைமுக்கு கொண்டு போய் சேர்க்கிறேன், ஏறுங்க. இல்ல வேணா வேலா, உன்னால முடியாது. இந்நேரத்துக்கு பஸ் எங்கேயோ போயிருக்கும் தெரியுமா? இந்த வேலை குறைச்ச எடை போட்டுட்டீங்கல்ல, அந்த பஸ்ஸை நான் ஓவர்டேக் பண்ணி காட்டட்டுமா? வாங்க. வேண்டாம் வேலா, சொன்னா கேளு. நம்மளால முடியாது. மேடம் ஏறுங்க மேடம், அந்த பஸ்ஸா இல்ல நானான்னு பாத்துறேன், ஏறுங்க. ஏறி உட்காருங்க. சும்மா யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? மேடம், எப்படி ஐயாவோட டிரைவிங்? லூசு லூசு, நான் பயந்துட்டேன் தெரியுமா? அதுக்குன்னு இப்படியா ஓட்டுவேன்? நீங்க தானே மேடம் என்கிட்ட சவால் விட்டீங்க. நமக்கு சவால் வரதால அல்வா சாப்பிடுற மாதிரி மேடம். சரி, நீங்களா உள்ள போங்க. ஓகே சார், போங்க, எல்லாரும் உள்ள போங்க. ஹலோ மிஸ்டர், நீங்க ஸ்டூடெண்டா இல்ல ஸ்டாஃபா? பாடிகார்டு சார். பாடிகார்டா? விசிட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி. உங்களெல்லாம் அலோவ் பண்ண முடியாது. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ சார். அவருக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்திருக்காரு எங்க பிரின்சிபல் சார். அந்த லெட்டர் காட்டுங்க சார். பிரின்சிபல் அவருக்காக கொடுத்த பெர்மிஷன் லெட்டர் சார். சரி, ஓகே, உள்ள போங்க. வா. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கம்பெனிக்குள்ள மொபைல் அலோடு கிடையாது. உள்ள சிக்னல் ஜாமர் வச்சிருக்கோம். ஸோ உங்க மொபைல்ல சிக்னல் கிடைக்காது. அதனால எல்லாரும் உங்க மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்க இருக்கிற இடத்துக்கு பேர் தான் ப்ளோயிங் ரூம். இந்த இடத்துல தான்
இனிஷியல் ஸ்டேஜ்ல ரா மெட்டீரியலா இருக்கிற பஞ்சு அடுத்த ப்ராசஸ்ல சுத்தம் செய்யப்பட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். சரி வாங்க, அடுத்த லெவல் ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சார் சார் ஒரு நிமிஷம் சார், கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க சார். ப்ளோயிங் ரூம்ல எப்படி பஞ்சை சுத்தம் பண்றாங்கன்னு கொஞ்சம் கரெக்டாக சொல்லி கொடுங்க சார், அப்பதான் சார் புரியும். ஹலோ, நீங்க எந்த வேலைக்காக வந்திருக்கீங்களோ அதை மட்டும் பாருங்க. எப்படி சொல்லி தரணும்னு நீங்க எனக்கு கிளாஸ் எடுக்காதீங்க, ஓகேவா? இப்போ ஏன் சார் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? நான் எதுவும் தப்பா கேட்கலையே. எல்லாருக்கும் புரியுற மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி தானே சார் கேட்டேன். ஓ அப்படியா? எங்க புரியுற மாதிரி நீங்க சொல்லி கொடுங்க பார்க்கலாம். சார் வேணாம் சார், அது நல்லா இருக்காது சார். நீங்க சொல்லி கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் சார். தெரியுதுல்ல, அப்ப கம்முன்னு இருக்கணும். எல்லா விஷயம் தெரிஞ்ச மாதிரி சீன் போடக்கூடாது. போய் ஓரமா நில்லு. சார் மிஷினை பற்றி தெரியாமலாம் ஒன்றும் இல்லை சார். நீங்கள் சொல்லி கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். என்னை விட உங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தி, ரொம்ப வருஷமாக இதே ஃபீல்டில் இருக்கீங்கன்றதுனால தான் நான் அப்படி சொன்னேன் சார். நீங்களே சொல்லி கொடுங்க சார். யோ அப்படியா? சரி வா, வந்து நீயே கிளாஸ் எடு வா. சார் இல்லை நான் சார் சார் பிரச்சனை எல்லாம் வேணாம் ஆ? சார், நீங்களே கிளாஸ் எடுங்க சார். நான் பிரச்சனை பண்ணல, சாருக்கு தான் எல்லா மிஷினை பத்தியும் தெரியுமாமே. இவரே வந்து கிளாஸ் எடுக்கட்டும். போ போ, அட போயா போ. ஸ்டூடெண்ட்ஸ், சார் தான் கிளாஸ் எடுக்க போறாரு, எல்லாரும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சார் நீங்க எடுங்க சார், நான் கவனிக்கிறேன். இப்போ நம்ம நிற்கிற இந்த இடத்துக்கு பேர் தான் ப்ளோயிங் ரூம். இதுதான் நூல் தயாரிக்கிறதுக்கான முதல் படியே. புரியுதுல்ல? ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பஞ்சு இருக்குல்ல, இந்த பஞ்சை தான் சுத்தம் செஞ்சு அடுத்த கட்டத்துக்கு அனுப்புறாங்க. நார்மலா உற்பத்தி செஞ்சு அனுப்புற பஞ்சுல கல், மண், பருத்தி கொட்டை, இலை, இன்னும் பல தூசிங்கெல்லாம் குறிப்பிட்ட அளவில் கலந்துதான் இங்க வருமே. அப்படி வர பஞ்சுல இருந்து அந்த கழிவுகள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்துற வேலையை தான் இந்த ப்ளோயிங் மிஷின் பண்ணுது. இந்த மிஷின் கிட்டத்தட்ட 60% 70% வரைக்கும் கழிவுகளை சுத்தப்படுத்துறாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.